இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலம் 3 தூண்களை தாங்கி நிற்கிறது. ஒன்று ஜெபம், இரண்டாவது நோன்பு, மூன்றாவது தவம். இந்த தவக்காலத்திலே பயணித்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய ஜெப வாழ்வு எப்படிப்பட்டதாக அமைய வேண்டும் என்று இன்றைய நாளின் இறை வார்த்தை நமக்கு கற்பிக்கின்றது. எபிரேய மொழியிலே தவார் என்கிற ஒரு வார்த்தை 2 பொருள்களை கொடுக்கிறது. தவார் என்கிற வார்த்தை சொல் என்பதையும் செயல் என்பதையும் எடுத்துரைக்கிறது. இறையியலாளர்கள் குறிப்பிடுகிற பொழுது தவார் என்கிற வார்த்தை சொல்லும் செயலும் இணைந்து பயணிக்கிற பாதை என்று குறிப்பிடுவார்கள். நம்முடைய ஜெப வாழ்வும் கூட நாம் ஜெபிக்கிற வார்த்தையும் வாழ்வும் ஒருமித்த பாதையிலே பயணிக்க வேண்டும். அதை வாழ்ந்து காட்டியவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் எதையெல்லாம் பேசினாரோ, எதையெல்லாம் போதித்தாரோ அதை அவர் தம் வாழ்விலே வாழ்ந்து காட்டினார். இறை தந்தையிடம் எதையெல்லாம் இறை வேண்டல் வழியாக வெளிப்படுத்தினாரோ அதை தம் வாழ்விலே வாழ்ந்து காட்டினார். அத்தகைய வாழ்வு வாழ, அத்தகைய ஜெபத்தை ஜெபிக்கத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று இயேசு தம்முடைய சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தருகிறார். அதே ஜெபத்தை தான் இந்த தவ நாட்களிலே நீங்களும் நானும் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இத்தனை நாட்களாக யாரையெல்லாம் நாம் வெறுத்திருக்கிறோமோ, யாருடனெல்லாம் நல்ல உறவு இல்லாமல் இருக்கிறோமோ, யார் மீதெல்லாம் பகைமை உணர்வு கொண்டிருக்கிறோமோ, யாரையெல்லாம் பழிவாங்க வேண்டும் என்கிற அகந்தையோடு தெரிந்து கொண்டிருக்கிறோமோ, தன்னலத்தை அழைத்து சுயநலத்தை ஒழித்து அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வதுதான் மிக உன்னதமான ஜெபமாக இருக்கிறது. வெறுமனே ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்வதெல்லாம் விண்ணகத்திற்கு உட்புகுவதில்லை. மாறாக யாரெல்லாம் தந்தையினுடைய விருப்பத்தை செயலாற்றுகிறார்களோ அவர்கள் விண்ணகத்தை உரிமையாக்கி கொள்கிறார்கள். இந்த தவ நாட்களிலே நீங்களும் நானும் பல தவ முயற்சிகளிலும் பல தியானங்களிலும் நற்கருணை ஆராதனைகளிலும் திருப்பலியிலும் மேலுமாய் சிலுவை பாதைகளிலும் பங்கெடுக்க இருக்கிறோம். இவை அனைத்தினுடைய நோக்கமும் என்னவாக இருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது நம்மை இறைவனோடு நெருங்கி செல்ல உதவுகிறது. அப்பாடி இருக்கிற நேரங்களிலே நம்முடைய வாழ்விலே நாம் மன்னிப்பவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். ஒரு ஊரிலே ஒரு பக்தி நிறைந்த குடும்பத்திலே ஒரு இளைஞன் இருக்கிறான். அந்த இளைஞன் வெகு நாட்களாக ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறான். அவனுடைய ஜெபம் கேட்கவே இல்லை. அதனால் வாழ்விலே விரக்தி அடைந்த ஒரு இளைஞன் தன்னுடைய தாத்தாவிடத்திலே சென்று, தாத்தா, இத்தனை நாட்களாக ஒரு குறிப்பிட்ட கருத்திற்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், அவை இன்னும் என் வாழ்விலே நிறைவேறவில்லை என்றபோது அந்த தாத்தா, உனக்கு நான் பதில் சொல்லுகிறேன், முதலிலே எனக்கு கொஞ்சம் தண்ணீர் எடுத்து வா என்று சொல்லி ஒரு மூங்கில் குடையை கொடுத்து அவர்கள் வீட்டிற்கு எதிர்புறத்தில் இருந்த ஒரு ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வர சொல்கிறார். அந்த இளைஞன் அந்த மூங்கில் கூடையிலே தண்ணீர் எடுத்து வர முயலுகிறான். மூங்கில் கூடையிலே தண்ணீர் முகந்து வீட்டிற்குள் செல்வதற்குள்ளாக அந்த துளைகள் வழியாக தண்ணீர் முழுவதும் வெளியேறி விடுகிறது. 7 முறை இப்படி முயற்சி செய்த அந்த இளைஞன் தன் தாத்தாவிடத்திலே வந்து, தாத்தா, நான் 7 முறை முயற்சி செய்து விட்டேன், ஆனாலும் என்னால் தண்ணீரை கொண்டு வர முடியவில்லை, நான் எடுத்த முயற்சியெல்லாம் வீண் என்று சொன்னாராம். அப்பொழுது அந்த தாத்தா சொன்னாராம், உன்னுடைய ஜெபத்திற்கும் பதிலை நான் இவ்வாறு சொல்லுகிறேன், யார் சொன்னது அந்த முயற்சிகள் வீண் என்று? தொடக்கத்திலே நான் உன்னிடத்திலே அந்த மூங்கில் கூடையை கொடுத்த போது அது அழுக்கு நிறைந்ததாக இருந்தது. இப்பொழுது பார், அந்த கூடை பளபளப்பாக மாறி இருக்கிறது. நம்முடைய வாழ்வில் கூட ஜெபம் என்பது நாம் என்ன வேண்டுகிறோமோ அது கிடைத்தால்தான் ஜெபம் என்பதல்ல. மாறாக ஜெபிப்பதன் வழியாக நாம் தூய்மை அடைகிறோம் என்பதே உன்னதமாக இருக்கிறது. ஏற்கனவே பலமுறை நான் கூறியது போல இறையியலாளர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஜெபம் என்பது பிறரையோ கடவுளையோ மாற்றுவதல்ல,
மாறாக ஜெபம் என்பது என் வாழ்வை நான் இறைவனுக்கேற்றதாக மாற்றிக்கொள்வதுதான் ஜெபமாக இருக்கிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடு நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு இதுவாக தான் இருக்கிறது. நான் அன்றாடம் ஜெபிக்கிற என்னுடைய ஜெபத்தினுடைய வார்த்தைகள் செயல் வடிவம் பெறுவனவாக இருக்கிறதா? ஜெபத்தின் வழியாக நான் யாரை மாற்ற விரும்புகிறேன்? கடவுளையா, பிறரையா, அல்லது என் வாழ்வை மாற்ற முயற்சிக்கிறேனா என சிந்தித்து வார்த்தைகளை வாழ்வாக மாற்றுவோம். ஜெபத்தின் வழியாக இறை திருவுளத்திற்கேற்ப நம்மையே அவரிடத்திலே கையளித்து வாழ்பவர்களாக வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமேன்.